ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் தான். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கீரை சாதம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது அரிசி, இது கீரை. கீரை வந்து பெரிய கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், மிளகாய் வத்தல், வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேனில் வந்து வெறும் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக இதை வறுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து தனியாக சேர்த்துட்டு மிளகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுக்கணும். இப்போ வெந்தயம் சேர்த்துடலாம். இதில் இந்த 4த்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கணும். இது ரொம்ப ஈஸி.